வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளுக்கு நமக்கு பாராட்டின கிருபை, அனுகூலப்பட்ட நல்ல தருணங்கள். இந்த மாதத்தின் இறுதி நாட்கள் வந்து நிற்கின்றோம். கர்த்தர் உளவாயங்களை நேசித்து நடத்துகிறார். காலங்கள் மாறினாலும் சூழ்நிலை மாறினாலும் ஏற்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிற தகப்பன் நம்மை நடத்துகின்றார். அவருடைய வழி நடத்தலுக்களை இந்த நாளில் நேரடி ஒளிபரப்பு யாவையும் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிப்போம். அப்பொழுது நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல மாலை பொழுதுக்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த கிருபியாய் இந்த நாளை தந்து இந்த நேரத்தை தந்தீரே உமக்கு கொடு ஸ்தோத்திரம். நாளும் கத்தாவே சங்கம் வானொலிக்கா விசேஷமா நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். காலையிலிருந்து இம்மட்டுமாய் நீங்க விடுதலை வெளிச்சத்தை நேரத்துல நடத்தி வந்த கிருபிகளுக்காய் கொடு ஸ்தோத்திரம். இந்த மாலை நினைத்திய வெளிச்சத்தின் பகுதி மடத்திருக்கிறத்துல தருகிறோம் கத்தாவே. தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் இந்த பிரசனம் இந்த வழி நடத்த இந்த ஆளுகை கடந்து வர முடியாது ஜெபிக்கிறோம். இருக்கிற இடத்துல கேட்போர் உள்ளத்துல கத்தாவே உடைய பிரசன்னத்தை அனுபவிக்க ஆவியான ஒரு ஆளுகை செய்து ஐயா உமக்குள்ள ஜனங்கள் சங்கமிக்கத்தக்கது அநேக பாராட்டுவீராக. வானொலி ஆசிரித்து இன்னும் அலையாய் அநேக ஆத்துமக்களை கொள்ளை பொருளாய் பங்கிட்டுக் கொள்ள கிருபை செய்வீரார். அவர்களை முன்குறித்து அவர்களை அழைத்து வாங்க கத்தாவே. இந்த நாளிலும் கத்தாவை தொகுத்து வழங்கத்தக்க அடியாளுக்கு பிறனின் சொத்தை தந்து நடத்துங்க. தொடர்ந்து உம்மிடத்திற்கு கரத்துக்குள்ளாய் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். இணைப்போல் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆளுகை செய்து ஆட்கொண்டு மகளப்படுங்க. இயேசுவின் மாறாத நாமத்தில் ஜெபங்கட்டு நிற்கிற ஜெபத்தை களும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சங்கம வானொலி கூடாக நித்திய வெளிச்சத்தின் மாலை நேர நேரடி ஒளிபரப்பிலே உங்களை வாழ்த்தி அன்புடன் வரவேற்கின்றேன். இந்த நாள் உங்கள் நிகழ்ச்சிகள் யாவும் 7 மணி தொடக்கம் 10 மணி வரைக்கும் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடனும் அன்புடனும் அறிய தருகின்றேன். இந்த நாளில் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை அது. நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு என்று சொல்லி அன்று தாவீது சொல்லி இருக்கிறார். சங்கீதம் 16 சங்கீதம் 7 இந்த நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்த நேர்த்தியான இடம் அவருடைய நீதியின் இடம். அந்த இடங்களில் அந்த சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. எல்லாரும் சுதந்திரம் அடைஞ்சு சுதந்திரவாளிகளாக இருக்கின்றோம் இதனால். ஆனா சிறப்பான சுதந்திரம் என்பது அது தேவனால் தான் கிடைக்கப்பெறும். அந்த சிறப்பான சுதந்திரத்தை நமக்கு கொடுத்தவர் நித்திய தேவனாகிய இயேசு கிறிஸ்து. அப்படியே அவருடைய சிறப்பான சுதந்திரத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு நானும் நீங்கள் மகிழ்ச்சியுடன் பாடி துதித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஆமேன். இந்த நாளும் நாங்கள் ஆரம்பிச்சப்போம் பாடல் கூட கடந்து சென்று நிகழ்ச்சியின் கண்ணோட்டத்தை கண்ணோக்கி பார்ப்போம். எங்களோடு இணைந்திருக்கிறார் சகோதரி கருணா அவர்கள். இணைப்பிற்கும் சகோதரி அழைப்புகள் கொண்டு வந்து நாங்கள் ஆரம்பிச்சப்போம் பாடல் கூட கடந்து செல்வோம். பிரைஸ் சிஸ்டர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் சுபா. பிரைஸ் சிஸ்டர். எடுத்து வாருங்கள், ஆரம்பிச்சப்போம் பாடலை உங்களிடத்துல ஒப்புக்கொடுங்க. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ சிஸ்டர். தகப்பனே உமக்கு நன்றி. வானத்திலும் பூமியிலும் சர்வாதிகாரம் பெற்றவரே இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை புகழுகிறோம். கர்த்தாவே உம்முடைய பாதத்தண்டையில் எங்கள் எல்லாரையும் கொடுக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, நாங்கள் நிற்பதும் நீர் மூலமாகாதிருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை ராஜா. தகப்பனே, யுத்தத்துக்கு குதிரைகள் ஆயத்தப்படுத்தப்படும், ஜெயமோ கத்தரால் வரும் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படியே கத்தாவே எங்களுக்கு ஜெயத்தை தருகிறவர் நீர். எங்கள் வாழ்க்கையிலே வருகிற எல்லா காரியங்களிலும் கத்தர் நீர் எங்களோடு போதிருந்து கூட இருந்து தேற்றுகிறவராய், எங்களை நடத்துகிறவராய், எங்களை தூக்கி சுமப்பவராய் இருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை நடத்துங்க, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. உங்களுடைய பரமராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவர்களா எங்களை கழுவி சுத்தம் பண்ணும்படியாய் ஒவ்வொரு நாளும் உம்முடைய வசனம் உம்முடைய வார்த்தைகள் எங்களை புடமிடட்டும் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, உம்முடைய திருப்பாதத்தில் எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். தாழ்ந்தை கொடுக்கிறோம், ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வானிலை கூட அவர்கள் கொடுக்கிற எல்லா வார்த்தைகளானாலும் பாடல்களானாலும் கர்த்தர் உம்மை மகிமைப்படுத்தட்டும் ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணும் ஒரே நோக்கத்தோடு கர்த்தர் செய்கிற எல்லா காரியங்களிலும் ஆசிர்வதிக்கும்படியாய் நாங்கள் கொடுத்து ஜெபிக்கிறோம். அநேக ஆத்துமாக்களை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சகோதரர் லெஸ்லி பிரதருக்கு, அவருடைய மனைவி ஏட்டா பிள்ளைகளுக்கு அவங்களுடைய ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஊழியத்தை செய்யும்படியாய் உதவி ஒத்தாசைகளும் கூட நடப்பவர்கள் ஒவ்வொருவரையும் கத்தாவை நீர் பொறுப்படுத்தி வழி நடத்துங்க. அவரையும் அவருடைய குடும்பத்தின் தேவைகளை எல்லாவற்றையும் நீர் சந்தித்தரல வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எடுக்கிற பிரயாசங்கள் ஒவ்வொன்றையும் நீங்க காண்கிறீங்க தகப்பனே. அப்பா, நீங்களே நடத்துகிறவர். எல்லாவற்றிலும் உங்களுடைய சமூகம் முன்பாக கடந்து போட்டும். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. அது போல்
மனிதர்களுக்காகவும் அவருடைய குடும்பங்களுக்காகவும் செபிக்கிறோம். தொடர்ந்து சுகம் ஆரோக்கியம் பலம் கொடுத்து வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய சித்தத்தின்படி இவ்வளவு காலம் வழி நடத்தின தகப்பனாரை தொடர்ந்து வழி நடத்தும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். இன்னும் சோரிஸ் பாலங்கோகாவும் அவருடைய குடும்பங்களுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபை எப்போதும் கூட இருக்கட்டும். செய்கிற ஊழியத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அநேகரை உம்முடைய வார்த்தை வசனங்களை சொல்லும் போது அநேகரை விடுதலையாக்கும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் உறவுகள், சொந்தங்கள், நண்பர்கள் எல்லாரையும் பொறுப்படுத்தி விடுதலையை காணும்படியாய் தொடர்ந்து இந்த ஊழியத்திலே சௌகரியோடு கூட இருக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து சுபிக்கிறோம். ஆண்டவரே, நடத்துங்க, ஆசீர்வதிங்க, குடும்ப காரியங்கள்ல ஆசீர்வதிங்க. இன்னும் டோலிக்காவும் இன்னும் ரஞ்சனி அலங்காரமணிக்காகவும் சுபிக்கிறோம். அவர்களையும் அவருடைய குடும்ப தேவைகள் எல்லாவற்றையும் நீங்க அறிவிங்க ஆண்டவரே. அப்பா, தொடர்ந்து உம்முடைய ஊழியத்துக்காக வஞ்சாய் வருகிற சோதர்களுக்கு பலனும் சத்துவத்தை நீர் கொடுக்கிறவர் ஆண்டவரே. எல்லா ஆரோக்கியத்தையும் கொடுக்கிறவர். இன்னும் குடும்ப தேவைகள் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாய் கட்டளையிடுங்க, தொடர்ந்து வழி நடத்துங்க. அப்பா, உம்முடைய மகிமையை எப்போதும் அவர்கள் காண்கிறவர்களாய் உமக்காக செய்கிற ஊழியத்தை ஆசீர்வதிக்கும்படியாய் கொடுத்து செபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க. இன்னும் கர்த்தாவே, வரப்போற ஒரு ஊழியக்காரர் மேலும் உம்முடைய ஆசீர்வாதம் நிறைவாய் தங்கட்டும். நீங்க ஆத்துமாக்களை உம்முடைய ராஜ்யத்துக்கு கொண்டு வரும் ஒரு ஆவிக்குரிய தாயாய் தகப்பனாய் கர்த்தர் நீர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம். உமக்காக பிரயாசப்படுகிற ஒவ்வொரு காலத்திலும் நேரத்திலும் கர்த்தர் அவர்களோடு கூட இருங்க, தொடர்ந்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சபைகளை கர்த்தாவே ஆத்துமாக்களால் நிரப்புகிறவர் நீர், ரட்சிப்பை கட்டளையிடுகிறவர் நீர் கர்த்தாவே. அப்பா, நீங்கள் ஒவ்வொரு ஆத்துமாவையும் விடுதலை அடைய செய்யும் போது கர்த்தர் நீர் ஒரு மனிதன் கர்த்தாவே மனம் திரும்பும் போது பரலோகத்திலே மிகுந்த மகிழ்ச்சி உண்டாயிருக்கிறது என்று வேதம் சொல்கிறது ஆண்டவரே. அப்படியே அவர்கள் செய்கிற காரியத்துல அந்த பரலோகம் மிகுந்த சந்தோஷத்தை காண்கிறது. அதுபோல ஆத்துமாக்கள் உம்மண்டை வரும்படியாய் எடுக்கிற பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் நீர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு செபிக்கிறோம். தேவைகளை சந்தித்தருளுங்க, குடும்ப காரியங்களை ஒப்பு கொடுக்கிறோம், வாலிப பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தவறி போகாதபடி உமக்கு சாட்சிகளாய் வாழும்படியாய் அவர்களையும் பரிசுத்தப்படுத்தும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க. பின்மாற்றத்தில் இருக்கிறவர்களை மீண்டும் கொண்டு வாங்க ஆண்டவரே. இந்த காலங்களில் நாங்கள் கேள்விப்படுகிறது போல அநேக ஆத்துமாக்கள் உம்மண்டை ஓடி வருகிறார்கள் ஆண்டவரே. அது போல எங்களுடைய தமிழ் சமுதாயம் உம்மண்டை ஓடி வர வேண்டும் ஆண்டவரே. அதுக்குரிய அடையாளங்களும் அற்புதங்களும் அவர்கள் கண்கள் திறக்கப்படவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க அப்பா. சபைகளில் கர்த்தாவே ஒரு மனத்தின் ஆவியை ஊற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய ஆசீர்வாதம் அவர்கள் மேல் தங்கட்டும். இன்னும் கர்த்தாவே, எருசலேம் நகரத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சத்தியத்தை அவர்கள் அறியும்படியாயும் கர்த்தர் மீட்பர் உயிரோடு இருக்கிறீர் என்று கடைசி நாளில் உம்முடைய பாதம் பூமியின் மேல் நிற்கும் என்று யோபுவில் சொன்னது போல கர்த்தாவே, அவர்கள் நீர் வந்து நிற்கும் முன்பாக கர்த்தர் அவர்களுக்கு மனம் திரும்புதலை உண்டாக்கி கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து அந்த யூத ஜனங்களுக்கு கூட எங்களுக்கு நீங்க ரட்சிப்பை கொடுத்தீங்க ஆண்டவரே. அவர்கள் மறுதளித்த போது அந்த ரட்சிப்பு எங்கள் பக்கம் வந்தது ஆண்டவரே. ஆனாலும் நீர் மனம் உருக்க முடியவர், அந்த ஜனங்களை ஒருபோதும் மறக்காதவர் ஆண்டவரே. உமக்கு சாட்சிகளாய் இன்று வரை கர்த்தாவே அவர்கள் உறுதியாய் நிற்கிறார்கள். ஆனாலும் நியாய பிரமாணத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த ஜனங்கள் மனம் திரும்பும்படியாய் உம்முடைய பாதத்திலே நாங்கள் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, இன்னும் அயலில் உள்ள ஒவ்வொரு நாட்டு மக்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். உமக்கு எதிராய் தங்களுடைய விரலை நீட்டாதபடி உமக்கு பயந்தவர்களாய் உம்முடைய ரட்சிப்பை பெறும்படியாய் அவர்களை நிரழித்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அப்ப அந்த இடத்துல இருக்கிற எல்லா கஷ்டங்கள் துன்பங்கள் இருந்த ஜனங்களை விடுதலையாக்குங்க, கண்ணீரை தொடித்தரலுங்க, ரட்சிப்பை காணட்டும். அநேக ஊழியங்களை அந்த இடத்துல பெருகப்படும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இன்னும் கர்த்தாவே, சிறைச்சாலையில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் விடுதலை அடையும்படியாய் கர்த்தர் அந்த இடத்தில் ஊழியங்களை பெருகப்படுங்க. அது போல வைத்தியசாலையில் இருக்கிறவர்கள் குணமடையும்படியாய் ஒரு வார்த்தை சொல்லுங்க, அவர்களுடைய வாழ்க்கை செழிப்பாகட்டும்.
குடும்பங்களோடு சேர்ந்து வாழும்படியாய் எல்லா கட்டுக்களில் இருந்து அவர்களை விடுதலையாக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து நடத்துங்க. போதைக்கு அடிமையாகிற பிள்ளைகளை விடுதலையாக்குங்க. அது தகப்பனே அவர்களுடைய வாழ்க்கையை அழித்து போடும் என்பதை அறியும்படியாய் அவருடைய கண்களை திறந்தள்ளுங்க. தொடர்ந்து எல்லாரையும், உலகம் பூரா இருக்கிற அந்த ஜனங்கள் எல்லாரையும், அடிமைப்பட்டிருக்கிற ஜனங்களை உம்முடைய பேரொழியை காணும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லாரையும் விடுதலையாக்க வல்லமை உள்ளவர் நீர். தகப்பனே, உம்முடைய திருப்பாதல் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த கருவிகள் ஒவ்வொன்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்யும்படியாய் கர்த்தர் உம்முடைய பலத்தகரம் ஒவ்வொருவரோடும் கூட இருக்கும்படியாய் ஒப்புக் கொடுத்து எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவை நீ பார்த்து வச்சு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, என்று நிரப்பும் உம்தன் ஆவியால், உம்மை நிரப்பும் இயேசு தெய்வமே, என்று நிரப்பும் உம்தன் ஆவியால், பேய்களை ஓட்டி நோய்களை போக்கும் பலனே வாருமே, பேய்களை ஓட்டி நோய்களை போக்கும் பலனே வாருமே, பலவீனம் நீக்கி பலவானாய் மாற்றும் வல்லமையே வாருமே, பலவீனம் நீக்கி பலவானாய் மாற்றும் வல்லமையே வாருமே, என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, என்று நிரப்பும் உம்தன் ஆவியால், தேற்றரவாளன் பரிசுத்த ஆவி தேற்றிட வாருமே, தேற்றரவாளன் பரிசுத்த ஆவி தேற்றிட வாருமே, ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்பும் ஆவியே வாருமே, ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்பும் ஆவியே வாருமே, என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, என்று நிரப்பும் உம்தன் ஆவியால், வரங்களை கொடுத்து வாழ்வை அளிக்கும் வல்லலே வாருமே, வரங்களை கொடுத்து வாழ்வை அளிக்கும் வல்லலே வாருமே, கனிகளால் நிரப்பி காயங்கள் ஆற்றும் கருணையே வாருமே, கனிகளால் நிரப்பி காயங்கள் ஆற்றும் கருணையே வாருமே, உம்மை நிரப்பும் இயேசு தெய்வமே, என்று நிரப்பும் உம்தன் ஆவியால், கோபங்கள் போக்கி சுவாபங்கள் மாற்றும் சாந்தமே வாருமே, கோபங்கள் போக்கி சுவாபங்கள் மாற்றும் சாந்தமே வாருமே,
சுத்தமாக்கும் பரமனே வாருமே. பாவங்கள் கழுவி பரிசுத்தமாக்கும் பரமனே வாருமே. உம்மை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உம்தன் ஆவியால். உம்மை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உம்தன் ஆவியால். Praise the Lord, sister. அருமையான பாடல். ஆண்டவர் ஏற்கனவே நிரப்பியிருக்கிறார் ஏசப்பா, இன்னும் நிரப்புவார் நீச்சலால காணும்படி. ஆமென். அருமையான பாடல், ஆழமான சத்தியம் அடங்கியது. சுத்த அலங்காரமாகிய சாந்தமும் அமைதியிலும் உள்ள அந்த ஆவியை தந்து எங்களை நடத்த கிருபை செய்வாராக. அப்படியாக எல்லாருக்கும் ஜெபித்து பாரப்பட்டு எங்களை ஜெபத்தை கர்த்தர் என்றும் ஆமீன் என்றும் அங்கீகரித்து பதில் தருவார். அப்படியாக ஜெபித்து துதித்து உங்களை கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் ஊழியர்களை கர்த்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. நன்றி சிஸ்டர். ஆமென். அப்படியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென். நாங்கள் நிகழ்ச்சியின் கண்ணோட்டத்தை பார்ப்போம். இதனாலும் 7 மணி தொடக்கம் ஆரம்பிச்சோம் பாடலுக்குடாய் நாங்கள் கடந்து வந்தோம். 7:30 வரைக்கும் நாங்கள் துதி பாடலுக்குடாய் கடந்து சென்று வார்த்தையின் வெளிச்சத்துக்குடாய் கடந்து சொல்ல போறோம். இதனாலும் 7:30 எங்களுக்கு முதலாவது வார்த்தையின் வெளிச்சத்தை தர எங்களோடு மூத்த ஊழியர் மகேந்திரன் ஐயா அவர்கள் இணைந்து வார்த்தையின் வெளிச்சத்தை தருவார்கள். இரண்டாவதாக எங்களுக்கு வார்த்தையின் வெளிச்சத்தில் செய்தி எடுத்து வருகிறார்கள் ஏமி புஷ்பராஜ் அவர்கள். மூன்றாவதாக வார்த்தையின் வெளிச்சத்தை எங்களுக்கு சகோதரி கலையத்துல இருந்து வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில் செய்தி எடுத்து வருகிறேன். நான்காவதாக எங்களோடு பாஸ்டர் ஆண்டன் ராசநாயம் அவர்கள் வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைந்து செய்தி எடுத்து வருவார்கள். இந்த நாலு நிகழ்ச்சிகளாகும். கர்த்தர் அவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்து வந்து தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பாத்திரங்களாக நிறுத்தி கொண்டிருக்கின்றார். அவருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. நாங்கள் சங்கீத தியானத்துக்குள்ளாய் கடந்து செல்வோம். சங்கீதம் 62 சங்கீதம் நாங்கள் 1 தொடக்கம் 6 வசனங்களை வாசிப்போம். சங்கீதம் 62 1 தொடக்கம் 6 வசனங்களை வாசித்து தியானத்துக்கென ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்வோம். வாசிப்போம். தேவனை நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். அவரே என் கன்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர். நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. நீங்கள் இதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள். நீங்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள். அவனுடைய மேன்மையிலிருந்து அவனை தள்ளும்படிக்கே அவர்கள் ஆலோசனை பண்ணி அபத்தம் பேச விரும்புகிறார்கள். தங்கள் வாயினால் ஆசீர்வதித்து தங்கள் உள்ளத்திலே சபிக்கிறார்கள். செய்யலாம். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புறது அவராலே வரும். ஆமென். இந்த இடத்துல சங்கீதக்காரர் நமக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு. இன்னைக்கு நாங்க தேவனை நோக்கி அமர்ந்திருக்காதால இன்னைக்கு பல பிரச்சனை, பல சூழ்நிலை, பல மாமிச பலவீனங்களுக்குள்ளே நாங்க செல்லுகின்றோம். ஆனா இங்கே சங்கீதக்காரர் சொல்றார், என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புறது அவராலே வரும். ஆமென். நான் நம்புறது அவராலே வரும். நாங்கள் என்னெல்லாம் நம்பி இருக்கின்றோமோ அது அவரால் தான் கிடைக்கும். அந்த நம்பிக்கை வீண் போகாது. அந்த நம்பிக்கை வீண் போகாது. அந்த வீண் போகாதபடிக்கு நாங்கள் அவரை சார்ந்திருக்கும் போது, அவரை நம்பி இருக்கும் போது, அவருடைய பாதத்தில் நாங்கள் அமர்ந்திருக்கும் போது நிச்சயமாக தேவனை நோக்கி நாங்கள் அமர்ந்திருக்கும் போது எங்களுடைய நம்பிக்கை ஈடேறும். நாங்கள் இந்த காரியத்தை குறித்து நம்பி இவ்வளவு காலம் ஓடுகிறோமோ அந்த ஓட்டம் வீண் போகாது, ஒரு நாளும் வீண் போகாது. அப்படியாக தகப்பன் சங்கீதக்காரன் நமக்கு தாவீது ஆழமான சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். அந்த சத்தியத்துக்கு நாம ஒப்பு கொடுப்போம், அவரை நம்பி இருப்போம். நாங்க நம்புறது அவரால் தான் வரும். மனுஷரால வராது, பணத்தால வராது, பதவியால வராது, அவராலே வரும். ஆமென். நாம் ஒன்றை மகிமைப்படுவதாக. நாங்கள் அடுத்ததாக ஊழியருக்கான ஜெபத்தையும் துதிக்கவும் எங்களோடு சிஸ்டர் டோலியோர் இணைப்பு இருக்கிறார்கள். அழைப்பு கொண்டு வருவோம். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். Praise Lord, sister. Praise the Lord. எடுத்து வாருங்கள் துதி பாடுறேன். ஆமென்.
ஆமென் ஆமென். நன்றி நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த மாலை நேரம் எங்களுக்கு ஒளியாக எங்க மத்தியில் வந்து எங்களுக்கு ஆண்டவரே நீங்க உங்கள் சித்தத்தின்படி கிரியை செய்கிற ஒவ்வொரு ஒவ்வொரு கிரிகைகளுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இம்மட்டும் உதவின நேசரே இனிமேயும் காத்திடுவார். உலகில் இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவர், நல்லவர், போதுமானவர் என்று குறியாண்டவர். ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் விட கருத்தில் ஒப்படைக்கிறேன் ஆண்டவரே. ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, விசுவாசியை நீ பதறாதே, விசுவாசியை நீ கலங்காதே, விசுவாசித்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான் என்று கூறிய வாக்கு தத்தத்தின்படி ஆண்டவரே, ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே அவர்கள் எங்களுடைய அவிசுவாசத்தினால் நாங்கள் ஆண்டவரே எங்களோட ஜீவியத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கிற ஒவ்வொரு விதமான ஜபத்துக்கும் பதில் இல்லாமல் இருந்தால் எங்கள் அவிசுவாசத்தை மன்னிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் அப்பா. ஒவ்வொரு ஊழியக்காரங்களோட கருத்தில் கொடுக்கிறேன். அவங்க உங்களுக்குரியவர்களாக மாற்றி அதிகமாக ஆண்டவரை விசுவாசத்தில் நிலைத்திருப்பதற்கு ஆண்டவரை உங்களோட அன்பினாலும் அபிஷேகத்தினாலும் விசுவாசத்தினாலும் முடிசூட்டும்படி கேட்டுக்கொள்கிறேன். கிருபையினால எங்களை மீட்டுக்கொண்ட தகப்பனே, உங்களோட கிருபையின் மூலமாக இவர்களை இன்னும் உங்களோட சித்தத்தின்படி வழி நடத்துங்க ஐயா. அப்பா, போக்கிலும் வரத்திலும் அவங்க கூட இருந்த தகப்பனே நமக்கு நன்றி ஐயா. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, பலன் கொண்டு திடமனதாய் இரு, திகையாதே கலங்காதே, நீ போகும் இடம் எல்லாம் உன் தேவனாய கத்தர் உன்னோட இருக்கிறார் என்று சொன்ன வாக்குத்தத்தின்படி கத்தருங்கள் மத்தியில் இருந்து ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் அவங்களோட பாட்டுகள், கவிதைகள், வார்த்தையின் மூலமாக புதிதான அன்பினால எங்களை நிறைத்து புதிதான ஆவிக்குள்ள எங்களை உயிர்ப்பிப்பதற்கு நானே வழியின் சத்தியம் ஜீவனமா இருக்கிறேன் என்று தகப்பனானவர் எங்களுக்குள்ள ஜீவனா வந்து புதிதான ஒரு வெளிப்படுத்தலையும் ஆசீர்வாதத்தையும் எங்களுக்கு கொடுக்க போறபடியா நான் நன்றி செலுத்துறேன். இந்த மாலை நேரம் ஆண்டவரே, நீங்க யாவரையும் பொறுப்படுத்த உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. யாவரையும் இரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைத்த ஆண்டவரே அப்பா, உங்களுக்குரியவர்களாக இன்னும் அதிகமாக உங்களோட அன்புல நாங்க நாங்க தங்கி இருந்து ஆண்டவரே உங்களுக்குள்ள நாங்க வளர்வதற்கு இன்னும் உங்களோட கிருபை அதிகமான புதிதான கிருபையை கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் என்பதாவே. உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி யாவரையும் ஆசீர்வதி ஜெபிக்கிறேன் இயேசுவின் மூலம். நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன் 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 ஆமேன். இயேசு நல்லவர், போதுமானவர், நல்லவர். ஆமேன். வருவாய் தருணமிதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வந்தே. வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வந்தே. வாழ்நாளை எல்லாம் வீணாலாய் வருத்தத்தோடே கழிப்பது ஏன், வந்தவர் பாதம் சரணடைந்தார், வாழ்வித்து உன்னை சேர்த்து கொள்வார். வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வந்தே. கட்டின வீடும் நிலம் பொருளும் கட்டிடமுற்றார் உறவினரும் கூடவிட்டு உன் ஆவி போனால் கூட உன்னோடு வருவதில்லை. வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வந்தே. அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே, மரணம் ஒரு நாள் சந்திக்குமே. மறவாதே உன் ஆண்டவரை, வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வந்தே. வானத்தின் கீழே பூமி மேலே வானவர் இயேசு நாமமல்லால் ரட்சிப்படைய வழி இல்லையே. இரட்சகர் இயேசு வலியவரே, வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே
வல்ல ஆண்டவர் இயேசு வண்டி. ஆமென். எங்களை அழைத்த ஆண்டவர் எவ்வளவு உண்மையுள்ள தேவன், உயிருள்ள தேவன். அதுக்கு அப்படினால் நாங்கள் அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் இன்னும் அநேகரை அழைப்பதற்கு எங்கள் மத்தியில் வந்து நிற்கிறதுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நாம மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி யாவருக்காமல் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம். நன்றி இயேசுவின் நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றி சிஸ்டர். ஆமேன். உங்களுக்கு ஜெபித்தீர்கள். அருமையான பாடல், பழைய பாடல் தான், நல்ல பாடல், அருமையான ஆழமான சத்தியம் அடங்கி இருக்குது. படித்தவருடைய நாமத்தை துதித்தீர்கள். அப்படியாக பாடி ஜெபித்த உங்களையும் உங்கள் குடும்பத்தின் ஊழியத்தையும் கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நன்றி சிஸ்டர். ஆமென். நன்றி ஆமென். சிஸ்டர். God bless you. God bless you. ஆமென். நாங்கள் அடுத்ததாங்கள் மூத்த ஊழியர்களோடு இணைந்திருக்கிறார்கள். அவர்கள் பாடி துதித்து வார்த்தையின் வெளிச்சத்துக்கு கூட கடந்து செல்வார்கள். அப்படியாக நாங்கள் அவர்களிடம் ஒப்படைப்போம். இணைப்பில் இருக்கிறார்கள், அழைப்போம். பிரைஸ் ஐயா. பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் ஐயா. தேவனை பாடி வானொலி ஆசீர்வதித்து நேரலுக்கான ஜெபத்தை எடுத்து வந்து அப்படியாக நீங்க வார்த்தையின் வெளிச்சத்துக்குள்ள கடந்து செல்லுங்கள். நாங்களோடு இணைகின்றேன். ஆமென். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த சங்கம வானொலியிலே நித்திய வெளிச்ச நேர நிகழ்ச்சியிலே சங்கம வானொலியை ஜெபிக்க ஒரு நேரத்தை தந்தீரே சுவாமி. அந்த கிருபைக்கா மக்கள் நன்றி ஐயா. இந்த சங்கம வானொலி உலகத்துக்கு ஒரு ஒளியாக, இருளிலே வாழும் பிள்ளைகளுக்கு ஒரு ஒளியாக நீ வைத்திருக்க சுவாமி. அந்த கிருபைக்கா நன்றி. இந்த சங்கம வானொலி உலகமெங்கும் ஆண்டவரை நீரான உண்மையான தெய்வம், அந்த ஒன்றான மெய்தேவனை அறிந்து கொள்ள சுவாமி. இந்த சங்கம வானொலி கையிட்டு செய்கின்ற ஒவ்வொரு நிகழ்ச்சியை நீர் ஆசீர்வதித்து தந்திருக்கு சுவாமி. அந்த கிருபைக்கு உமக்கு நன்றி ஐயா. அநேகர் வந்து கலந்து கொண்டு இந்த சங்கம வானொலியிலே பாடல்களை பாடுவோம், வார்த்தையை கொடுக்கவும், கேள்வி நிகழ்ச்சியை இலங்கைக்காக ஜெபிக்கவும் கத்தாவே அநேக நிகழ்ச்சியை நீ தொகுத்து வழங்கி கொண்டு வருகிற கிருபைக்கா உமக்கு நன்றி ஆண்டவரே. ஐயா, அந்த கேள்வி நிகழ்ச்சி அருமையான ஒரு நிகழ்ச்சி ஆண்டவரே. இந்த வேதத்திலே ஆழமான சத்தியம் எங்கே பதுங்கி இருக்கின்றதை கண்டறிய இந்த கேள்வி நிகழ்ச்சி எங்களுக்கு ஆசீர்வாதமாக தந்தீரே சுவாமி. அந்த கிருபைக்கான்னு ஐயா தொடர்ந்து சுவாமி சங்கமோடைய ஆச்சரியம் தொடர்ந்து வர நிகழ்ச்சியை நீர் ஆசீர்வதித்து வளர்த்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன் ஐயா. நீர் வெகு சீக்கிரம் வரப்போகுது சுவாமி. உலகத்தில் நடக்கிற காரியங்களை பார்க்கும்போது நீர் வெகு சீக்கிரம் வரப்போகுது சுவாமி. ஐயாம ரட்சிக்கப்படாத ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போக நாங்கள் படுகிற பிரயாசத்தை நீ கண்ணோக்கி பார்க்கிறதாவனே ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட நீ கிருபை செய்ய வேண்டுமாக எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே, ஆமென். ஆரவார சத்தம் கேட்க போகுது, மறுரூப நேரம் நெருங்கி வருகுது. ஆரவார சத்தம் கேட்க போகுது, மறுரூப நேரம் நெருங்கி வருகுது. மறுரூபம் நேரம் நெருங்கி வருகுது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. தூதர்கள் சத்தம் இறைய போகுது, தூதர்கள் சத்தம் இறைய போகுது. மரித்தவர்கள் நேரம் வந்து விட்டது, மரித்தவர்கள் நேரம் வந்து விட்டது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆரவார சத்தம் கேட்க போகுது, மறுரூப நேரம் நெருங்கி வருகுது. மறுரூப நேரம் நெருங்கி வருகுது. மேகங்கள் எங்களை அணைக்க போகுது, மேகங்கள் எங்களை அணைக்க போகுது. பிரசன்னத்தால் எங்களை நிரப்ப போகுது, பிரசன்னத்தால் எங்களை நிரப்ப போகுது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆரவார சத்தம் கேட்க போகுது, மறுரூப நேரம் நெருங்கி வருகுது. மறுரூப நேரம் நெருங்கி வருகுது. தேவனின் வார்த்தைகள் நினைவில் வருகுது, தேவனின் வார்த்தைகள் நினைவில் வருகுது.
தேவன் சொன்னது நடக்க போகுது. தேவன் சொன்னது நடக்க போகுது. தேவனின் வார்த்தைகள் நினைவில் வருகிறது. தேவன் சொன்னது நடக்க போகுது. தேவன் சொன்னது நடக்க போகுது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ரட்சித்த ஜனங்கள் பறக்க போகுது. ரட்சித்த ஜனங்கள் பறக்க போகுது. ரட்சிக்கப்படாதோர் பூமியில் இருக்குது. ரட்சிக்கப்படாதோர் பூமியில் இருக்குது. ரட்சித்த ஜனங்கள் பறக்க போகுது. ரட்சிக்கப்படாதோர் பூமியில் இருக்குது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆரவார சத்தம் கேட்க போகுது. மறுரூப நேரம் நெருங்கி வருகிறது. மறுரூப நேரம் நெருங்கி வருகிறது. பார்த்த ஜனங்கள் கதற போகுது. பார்த்த ஜனங்கள் கதற போகுது. கதரும் சத்தம் ஜனங்கள் கேட்குது. கதரும் சத்தம் ஜனங்கள் கேட்குது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆரவார சத்தம் கேட்க போகுது. மறுரூப நேரம் நெருங்கி வருகிறது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென். தொடர்ந்து நாங்கள் செய்திக்கு கடந்து செல்வோம். இன்றைய நாளிலே நித்திய வெளிச்ச நேரத்திலே செய்தியின் தலைப்பு சர்வ வல்லமையுள்ள தேவன். சர்வ வல்லமையுள்ள தேவன். ஜெபம் பண்ணுவோம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய தலைப்பிலே சுவாமி ஒரு செய்தியை கொடுக்க கிருபை செய்தியிலே அந்த கிருபைக்காக நன்றி. ஐயா, அந்த செய்தியை கேட்கிறவர்கள் மறு ஒருவர்களை